என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்க போற? இல்ல, சும்மா எடுத்து வச்சேன். சும்மா எதுக்கு பொட்டியில் எடுத்து வைக்கணும்? ம், இல்ல தாத்தா. என்னம்மா, இங்க இருந்து போலாம்னு பிளான் பண்றியா? சொல்லுமா, எதுக்கு இங்க இருந்து போற? ஆமா தாத்தா, ஹாஸ்டலுக்கு போலான்னு. ஏம்மா, இங்க உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. அ, ஹாஸ்டல் போனா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு தான். ஹாஸ்டல்ல என்ன வசதி? தாத்தாவுக்கு புரியலமா, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. இல்ல, அ, நான் வேலை செய்யற ஸ்டோர் பக்கத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அங்க போனா ஈஸியா இருக்கும்னு தான். உன்னை யாரு வேலைக்கெல்லாம் போக சொன்னது? நீ தான் அடம் பிடிக்கிற. இல்ல தாத்தா, வேலைய விட முடியாது. ப்ளீஸ். சரி, அதை விட வேணாம். ஆனா எதுக்கு வீட்டை விட்டு கிளம்பணுங்கிற? அது தாத்தா, அது அப்படியே பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டோர் பக்கத்துல எந்த ஹாஸ்டல் இருக்கு? நம்ம வீடு தானே அதுக்கு பக்கத்துல இருக்கு. ஹாஸ்டல்ல என் ஃப்ரெண்ட் இருக்கா. சேர்ந்து படிச்சா ஈஸியா இருக்கும். அதான். ம், இப்படி சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஹாஸ்டலுக்கு போயிட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் கிளம்பி போயிட்டு இருக்காங்களா? இப்போ எதுக்கு நீ கிளம்பி போகணும்னு நினைச்ச அதை சொல்லு. தாத்தா கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நினைச்சேன். இப்போ அதுவும் இல்லையா? அ- சொல்லுமா. நீங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு சொல்றீங்க. எல்லாரும் ஒரே வீட்ல இருக்க போறோம். அங்க நான் எப்படி தாத்தா? அங்க நீ வந்தா என்ன? இல்ல, அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. நான் அங்க இருந்தேன்னா அவருக்கு கோபம் வரும். தேவையில்லாத சண்டையெல்லாம் வரும். நீ என்னம்மா பேசுற? நீயும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே? அப்பாவுக்கு நான் யாரும் இல்ல தாத்தா. அவர் என்ன ரொம்ப வெறுக்கிறாரு. இந்த பாரு, இப்படி நீ தனியா கஷ்டப்படுறியே, நீ ஆசைப்படுற மாதிரி எல்லார் கூடயும் நீ இருக்கணும்னு தான் நான் இப்படியெல்லாம் செய்கிறேன். நீ என்னடான்னா, இந்த பாரு, நீ உங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்க போறீங்க. பார்த்துக்கிட்டே இரு. தாத்தா ஏன் இப்ப இதெல்லாம் சொல்றேன்னு உனக்கு தெரியாது. அதெல்லாம் நடக்கும். உன்னை மனசுல வச்சுக்கிட்டு தாம்மா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாரு, அது வரைக்கும் நீ இங்க இருந்து போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எங்கேயும் போறத பத்தி கூட நீ நினைக்க கூடாது. மாட்டேன்னு தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணு.